வணக்கம். இன்று நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கவிஞர் மயிலகோபால். நவரஞ்சன் என்டர்டைனர்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக அவரை பேட்டி காண்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை பேட்டி எடுப்பது குறிப்பாக ஒரு மகிழ்ச்சி என்னன்னு சொன்னால், அவர் பேரிலே மழலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் மழலை அப்படிங்கிற விகரம் தமிழுக்கு தனி சிறப்பு அவர் பேரிலே வச்சுருக்கார். அதிலே அவர் தமிழ் பற்றி எவ்வளோ இருக்கின்றது நம்மளுக்கு ரொம்பவே புரிஞ்சுக்க முடியுது. அந்த அடிப்படையில் ஒரு எழுத்தாளராக இல்லாமல் நானும் ஒரு கவிஞராக அவர் கூட இங்கே பங்கெடுத்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. நீங்கள் வங்கி பணியிலிருந்து பணி பெற்றிருங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். உங்கள் வங்கி பணி எப்படி இருந்தது அனுபவம்? வங்கி பணியில் நான் என்னுடைய ஆரம்ப கட்டம் வில்லிவாக்கத்தில், பிறகு ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பதி, மகிழ்ச்சி மறுபடியும் சென்னை மகிழ்ச்சி என்று பல ஊர்களிலே பணிபுரிந்து நிம்மதியாக ஓய்வு பெற்று இருக்கிறேன். உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு என்னுடைய மனைவி இந்தி பண்டிட்டு, அவர்களும் ஓய்வு பெற்றுவிட்டார். எங்களுக்கு ஒரே ஒரு மகள், அவள் அக்ஷய ஸ்ருதி என்ற பெயரில் இங்கே கெமிக்கல் கலந்த ஒரு பெயர் இங்கே கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தார் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில். பிறகு அதிகமாக படிக்க வேண்டும் என்று சிகாகோவுக்கு சென்று அங்கு எம்எஸ் செய்தார். இப்பொழுது அங்கேயே திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவிலே குடியிருக்கிறார். என்னுடைய மனைவி மல்லிகா என்னுடன் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சி. இனிமேல் வெற்றிகரமான கணவன், நல்ல பொறுப்பான குடும்ப தலைவர் அப்படிங்கிற முறையிலுமே உங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு. நாளை இளைய தலைமுறையினருக்கு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற செய்தி நல்ல இனிமையான செய்தி. மன வாழ்க்கையில் எத்தனை ஏற்ற இறக்கங்கள் வரும் போகும், எத்தனை இருந்தாலும் அத்தனையும் கடந்து குழந்தையை கரையேற்றுறது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை மட்டும் மையப்படுத்தி ஒருத்தரும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி உங்கள் மன வாழ்க்கையில் தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சி. அவளை பொறுத்தவரை அவளுக்கு முழு சுதந்திரத்தையும் நான் கொடுத்து விட்டேன். வெரி குட். படிப்பாகட்டும், வேலையாகட்டும், திருமணமாகட்டும், வெரி குட். அனைத்துக்குமே அவளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து மகிழ்ச்சி. அவளுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது. மகிழ்ச்சி. ஐயா, கவிதைக்கு போகலாம். இப்பொழுது பிள்ளை செல்வம் என்பதை பற்றி ஒரு கவிதை. எத்தகு இல்லம் என்றாலும் புத்துயிர் ஒன்று வந்துவிடின் கொத்தென மகிழ்வு கூடிடுமே, பத்தென பந்தம் குழிமிடுமே. அருமை. கருப்போ சிவப்போ பேதமில்லை, காணும் குழவி கவர்ச்சியே, கையில் தவழும் உயிரனைத்தும் காசினி மீது புதலென்றோ, பல்லும் இல்லா சிரிப்புடனே பக்கம் கண்கள் உருண்டோட படுத்து இருக்கும் சிற்றுயிரே பரவசம் ஆயிரம் தந்திடுமே. பணமும் நமக்கு சுகம் தரலாம், பல ஆகாரமுமே மகிழ்வுதான், பார்த்து பார்த்து ரசித்திடும் பச்சிளம் சேட்டை போலாமோ. கட்டி வைத்த வீடெனினும் காத்து வைக்கும் பொருள் எனினும் கண்கள் கொண்டு நோக்கிடுமோ, காதல் மொழிதான் தந்திடுமோ. செல்வம் இவையும் என்றாலும் சீரிய செல்வம் பிள்ளைதான், சிந்தை கவர வளையவரும் சிற்றோர் உயிருக்கு ஈடுண்டோ. அருமை. மயிலகோபால் அப்படிங்கிற பேரத்தை முதல் கவிதையே மயிலை பற்றி எழுதியிருக்கீங்க. மகிழ்ச்சி. அடுத்த கவிதை போகலாம். நன்றி ஐயா. அடுத்தது இல்லை என்ற தலைப்பு. முதுமை நோய் தாக்கி என் மூச்சே அடங்கிடுமோ, முன் நிற்போர் தூக்கி என்னை எரித்தீயில் எரிவாரோ என்ற ஒரு அச்சம் இல்லை, ஏனெனில் மூப்பு எனக்கு வரவில்லை. பிள்ளைகள் பந்தங்கள் என்னை பிரித்து ஆழ்வாரோ, சொந்தங்கள் சூழ்ச்சியிலே சிக்குண்டு போவேனோ என்ற ஒரு அச்சம் இல்லை, ஏனெனில் எனக்கு சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. கட்டிய மனைவிக்கு காதல் பணிவுண்டோ, பிறந்த பிள்ளைகளுக்கு பேரன்பு செயல்கள் உண்டோ என்ற ஒரு அச்சம் இல்லை, ஏனெனில் எனக்கு திருமணமாகவில்லை. நீரில் எனது இல்லம் நின்றே மூழ்கிடுமோ, பெரும் காற்றில் நில்லாமல் பெயர்ந்தே போயிடுமோ என்ற ஒரு அச்சமில்லை, ஏனெனில் எனக்கென்று இன்று வரை வீடே இல்லை. சேர்த்த பணமெல்லாம் கள்வர் கவர்வாரோ, இருக்கின்ற நகையெல்லாம் ஏமாற்றி விடுவாரோ என்ற ஒரு கவலை இல்லை, ஏனெனில் என்னிடம் இவையெல்லாம் இல்லவே இல்லை. கல்வி கற்கணுமா, கல்லூரி போகணுமா, வேலை தேடணுமா, வீணாய் போக்கணுமா என்ற ஒரு கவலை இல்லை, ஏனெனில் நான் இன்னும் புத்தகம் பிடிக்கவே இல்லை. பாவத்தின் பூமியிதன் பாரத்தை கூட்டணுமா, மாயை சேர் உலகத்தின்
மயக்கத்தில் உழவனுமா? இவை பற்றி கூட கவலையே இல்லை, ஏனெனில் நான் இன்னும் பிறக்கவே இல்லை. அருமை. அடுத்த கவிதைக்கு போகலாம். அடுத்த கவிதை தந்தைக்கு ஒப்பார் எவரும் இல்லை. அதிகமான பேர் தாயை பற்றி பாடுவார்கள், தந்தையை பற்றிய கவிதைகள் மிகவும் குறைவு. இப்பொழுது தந்தையை பற்றி ஒரு கவிதை நான் எழுதியது. தந்தைக்கு ஒப்பார் எவரும் இல்லை என்ற தலைப்பு. தந்தை என்ற சொல்லதுவும் தியாகம் என்ற சொல் திரிபோ, தன்னது என்று ஏதும் கொள்ளாது தன்னவர்க்கெல்லாம் தரும் வல்லார். தன் அணு நீந்தி சென்றடைய தள்ளி நிற்கும் நிலையிருந்து தியாகச் செயலும் தொடங்கிடுதே, தினமது வாழ்வில் தொடர்ந்திடுதே. கருவது வாழ்வில் கனிந்து வர கருத்துடன் காவல் காத்திடுவான். கண்மணி மனைவி உளமறிந்து கடமை பலவும் புரிந்திடுவான். பிள்ளைகள் பிறந்து வளர்ந்திடவும் பெரிதாய் செலவுகள் கூடிடவும் பின்னும் பின்னும் பணி செய்வான். பணம் எண்ணி எண்ணி சேர்த்திடுவான். பெற்றதம் பெற்றோர் அகம் மகிழ பிணி நீக்கி பேணி காத்திடவும் பிணைந்த மனைவி மகிழ்ந்திடவும் பிள்ளைகள் மனத்தை நிறைத்திடவும் தன்னிலை மீறி செலவிடுவான். தனியா கடனில் தவித்திடுவான். தன்னிலும் இன்பம் குடும்பம் பெற தன்னுள் மகிழ்ந்து மிதந்திடுவான். தோள் தவழ் பிள்ளை என்றாலும் தோள் வளர் பிள்ளை என்றாலும் தொடர்ந்து அவர் நலம் போற்றிடுவான். துவளா என்றும் துணை வருவான். இறக்கும் தருவாய் இருக்கையிலும் இன்னமும் செய்யா போனோம் என்று இதயம் வெடிக்க அழுதிடுவான். இவனுக்கொப்பார் எவரும் உண்டோ. அருமை அருமை. அடுத்த கவிதை பெண் மனது பேசினாள். பெண்ணின் நிலையிலிருந்து அவள் என்ன நினைக்கிறாள் என்பதை பற்றி ஒரு கவிதை. சபாஷ். தெய்வமென எம்மை போற்றிடாதீர், பேய் எனவும் மாற்றி தூற்றிடாதீர். தேவதை என எப்போதும் புகழ்ந்திடாதீர், வேசி என்று பேரும் வைத்திடாதீர். காதல் என்ற பெயரில் எம்மை கால் தொற்றி தொடர்ந்திடாதீர். ஆசை எம்மேல் என்றே கூறி அல்லல் பட வைத்திடாதீர். காசு தந்து எம்மை நீர் கணிகையாக மாற்றிடாதீர். புகழ்ந்து எம்மை பேசித்தள்ளி புதை குழியில் இட்டிடாதீர். ஆதங்கம் கொண்டு எம்மேல் ஆங்கொரு கை வைத்திடாதீர். தெருநாயும் சிறு வௌவாலும் நடு இரவில் திரிந்து வரும். பாழ்பட்ட இப்பெண்ணினமோ தாழ் போட்டு இருந்திடணும். திரைப்படங்கள் காட்சியென்றும் போதையைத் தடு மாற்றமென்றும் காதலில் படு தோல்வியென்றும் ஒருதலை காதலென்றும் கத்தி குத்தும் கழுத்தறுப்பும் திராவக வீச்சும் படுகொலையும் பெண்கள் நாங்கள் பலிகடாவாம், ஆண்கள் நீங்கள் அதிகாரிகளாம். எம்மை எங்கும் தனித்துவிடும், எம் சக்தி எமக்கு உணர்த்தவிடும். பெண் என்றால் யாரென்றே புரிந்து கொள்ள எம்மை விடும். எம் தேவை எது என்றே எங்களை சிந்திக்க விடும். அருமை அருமை. ஆணாதிக்க சமூகத்தில் எம்மை ஆளாக மதித்து இரும். நல்லனவோ மாறி அல்லனவோ நாங்கள் சேர்வு செய்திடனும். உடையளவு அதன் வடிவழகு உடுத்தும் நிலை எமக்களியும். அடிப்படை தேவைக்கு கூட ஆங்கு உமை அணுகும் நிலையே அவனையில் உடன் மறைய வேண்டும். அடுத்த நிலை இங்கு மலர வேண்டும். அருமை அருமை. எவ்வளோ இருந்தார்? நான் ஒரு படைப்பாளியாக ஒரு எழுத்தாளராக அவங்கள ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. எல்லாருக்குமே நம்ம கவிஞர்களுக்கு தமிழ் மேலே தனி கொண்டாட்டம் தான். தமிழ்னாலே ஒரு தனி கிறக்கம் தான். கிறக்கம். நீங்கள் தமிழ் பற்றி எழுதியிருக்கிற கவிதை படிங்க. படிக்கிறேன். நான் தமிழை பற்றி எழுதிய கவிதை இனித்திடும் தனித்தமிழ் என்ற தலைப்பில், நல்லதொரு மொழியதனை நானிடத்தில் தேடி இலகு தமிழ் இனிய தமிழ் கீதங்கள் பாடி அழகு தமிழ் அரிய தமிழ் பெருமைகள் கோடி நாடியவர் கொண்டதுவே நற்தமிழை கூடி வண்ணத்தமிழ் வார்த்தையெல்லாம் வருமழகு அருவி என்ன தமிழ் சொற்களெல்லாம் தருமழகு பெருகி நிலவு தமிழ் நிலைத்த தமிழ் சிறப்பினையே தழுவி
உலவும் என் கவிதை தமிழ் உரைத்திடுமோர் கருவி. ஆனந்த தமிழ் ஆரிரரோ அழும்பிள்ளை தூங்கும். ஆச்சார கோவையதில் அனைத்து பிணி அகலும். அவ்வை தந்த ஆத்திச்சூடி வாழ்வு நெறி பகரும். ஆகி வந்த திருக்குறளோ பொதுமறையாய் திகழும். இலக்கணத்தை இயம்பிடவோ தொல்காப்பியம். இலக்கியத்தின் இயல்புக்கோ பல காப்பியம். அறத்தின் வழி உரைத்திடவோ நீதி நூல்கள். அகப்பாட்டும் 400மோ பிற நூல்கள். சத்தியத்தின் சாலையதை பத்திரமாய் கூறி பக்தி நெறி பாதையெல்லாம் சாத்திரமாய் தேடி வீரவழி சாகசத்தை சரித்திரமாய் பாடி வாழ்வதற்கு வழிகளையே வகுத்த நெறி கோடி. நாகரீக நிலையினிலே நாம் இருந்தோம் உயரம். கலாச்சார வழியினிலே நின்றிருந்தோம் சிகரம். கலையும் அறிவும் காலமெல்லாம் வென்று நின்று மகிழ கலந்து வந்த நாளுமதை தந்ததெல்லாம் தமிழே. இலக்கியத்தில் மயக்க மது நிறைந்ததுவே காணீர். இலக்கணத்தில் மயக்கமில்லா வளர் நிலையும் பாரீர். தமிழ் குணத்தால் மற்றவரை கவழ்ந்து இழுக்க கூடீர். தரணியிலே தங்கும் தமிழ் தழைத்திடவே பாடீர். இதுதான் தமிழை பற்றி நான் எழுதிய கவிதை. அருமை அருமை. வாழ்த்துக்கள் கோபால் நன்றி சார். ஐயா, நன்றி ஐயா, மிக்க நன்றி. உங்களுக்கு இருக்கிற இத்தனை நேர நெருக்கடியிலையும் இங்கே அரங்கத்துக்கு வந்திருந்து உங்கள் தமிழால் எங்களை மிகவும் மகிழ்வித்த உங்கள் மனம் நிறைந்த இனிமையான நன்றி இதில் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக நான் சொல்லுகின்ற பொழுது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த கவி உலகத்திற்கு நான் அடியெடுத்து வைப்பதற்கு நீங்கள் தான் முக்கிய காரணம். நீங்கள் உங்களுடைய வழிகாட்டுதல் இல்லை என்றால் நான் இந்த கவி உலகத்திற்கு வந்திருக்க மாட்டேன். முதலில் என்னை கவியரங்கத்துக்கு அறிமுகப்படுத்தியது நீங்கள் தான். ஒரு அமைப்பு. அந்த விதத்தில் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மிக்க நன்றி ஐயா. மகிழ்ச்சி.